ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மதியம் சாப்பிட்டாச்சா? இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ளவர் மாடலில் ஒரு பேப்பர் ஃப்ளவர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஒயிட்டும் லைட் க்ரீனும் எடுத்திருக்கேன். அதை ரெண்டையுமே அதாவது 3ஆக மடக்கிக்கிட்டு அதை 2ஆக மடக்கி இந்த மாதிரி ஒரு 10க்கு 10 சைஸில் ஒரு சர்க்கிள் போட்டு அதை நான் வெட்டிக்கிறேன். இப்போ நம்ம 2 A4 ஷீட் எடுத்தனால நமக்கு 12 ரவுண்டு வரும். ஆனால் 12 தேவையில்லை, 6 ரவுண்டு நமக்கு போதுமானதாக இருக்குது ஒரு ஃப்ளவருக்கு. இப்போ 3 லைட் க்ரீனும் 3 ஒயிட்டுமே நமக்கு போதுமானதாக இருக்குது. மிச்சத்தை எடுத்து நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 க்ரீனும் 3 ஒயிட்டும் எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யணும்னா, இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி மடிச்சுக்கணும். வீடியோவில் பார்க்குற மாதிரி திரும்ப இந்த 2 மொன பகுதிகளை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இதை நம்ம வெட்டிக்கணும். வெட்டுறதுக்கு எப்படி வெட்டணும்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு கீழே அந்த வெட்டு போகக்கூடாது. அதுக்காக நான் அந்த லைன் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மொனப்பகுதியை சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு இதை ஒல்லியாக ஒரு சைடு வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் நடுப்பகுதியை திரும்ப கட் பண்ணி தள்ளிக்கணும். திரும்பவும் அந்த ஒல்லியாக வெட்டிக்கணும். நடுப்பகுதியை கொஞ்சமாக அப்படி ஒரு முக்கு மாதிரி வரக்கூடிய அந்த கார்னர் பகுதியை கொஞ்சம் வெட்டி வேஸ்ட்டு பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே வளைச்சி ஒல்லியாக வெட்டிக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லா இதழ்லையுமே பண்ணணும். சேர்த்து வச்சு வெட்டாதீங்க. அப்படி சேர்த்து வச்சு வெட்டியாச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, அது ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு கஷ்டமாக இருக்கும். தனித்தனியாகவே நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃப்ளவரோட ஃபைனல் அவுட்புட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு இதழ் முடிவாராயிட்டு நான் எப்படி வெட்டுறேன்னு பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு சும்மா ஃபஸ்ட்டு ஒரு ப்ளைன் பேப்பர் எடுத்து ஒரு வேஸ்ட்டு பேப்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் A4 ஷீட்டில் இது பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஒரு லீஃபை ரெடி பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். நம்ம விரித்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். அதை நம்ம அந்த இதழ் ஷேப்பிங் வர்றதுக்கு இந்த மாதிரி இப்படி ஏதாவது ஸ்கேலோ இல்லை ஏதாவது சிசர்ஸ் ஏதாவது வச்சு பின்பக்கமாக அப்படி இழுத்து விட்டுக்கலாம். அப்போ ஒரு இதழ் ஷேப்பிங்க்கு இருக்கும். இதே மற்ற அந்த 5 இதுகளையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி இதுக்கு இந்த சென்டர் பாயிண்டில் நமக்கு தேவைப்படுது. இந்த சென்டர்லாம் நமக்கு சூரியகாந்தி நடுவில் விதை வரும்ல, அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கோங்க. நான் இப்போது என்கிட்ட ரெட் கலர் இருக்குது, அதனால் ரெட் எடுத்துக்கிறேன். அதை சும்மா அது ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு சின்னதாக எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு போல் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி நேரே வெட்டி விட்டுக்கிட்டால் போதும். ஃபுல்லாக இந்த மாதிரி நேரே வெட்டி விட்டுக்கிட்டு அதனோட மொனப்பகுதியில் கம் போட்டு அப்படியே நம்ம சுற்றி விட்டுக்கணும். இந்த அத்தை முடிகிறது வரைக்கும் சுற்றி விட்டுக்கணும்.
அடுத்து அந்த எண்டில் நம்ம கம் போட்டு நல்லா கையை அப்படி அழுத்தி விட்டுக்கணும். சில டைமில் அது வந்து இலகுற மாதிரி ஆகும். அடுத்து ஒரு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் வந்து ஒரு 1.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு எடுத்ததோடய ஹைட்டு கூடுதலாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம அந்த ஃப்ளவரில் ஒரு டிசைனில் கட் பண்ணோம்ல, இந்த கார்னரை கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒல்லியாக கட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பகுதியை கொஞ்சம் கட் பண்ணி வேஸ்ட் அந்த மாதிரி வெட்டிக்கணும். இந்த மாதிரி வெட்ட கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வெட்டினீங்கன்னா அந்த ஃபைனல் அவுட்புட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அழகாக வரும். வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அந்த எல்லோ கலர் இது பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா அந்த ரெட் கலருக்கு மேலே இந்த எல்லோ கலரை சுற்றி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எண்டில் கொஞ்சம் கம் போட்டு நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ அந்த பூக்கு சென்டரில் வைக்கக்கூடிய அந்த பகுதி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 லேயர் ஃபுல் லேயராகவே எடுத்துக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட் அடியில் க்ரீன் கலர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒயிட்டு. இந்த சென்டரில் கம் போட்டது கிளியராக ஒட்டுறதுக்காக. அடுத்தது நமக்கு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேயரை குறைச்சிக்கிட்டே வரணும். ஏன்னா நமக்கு மேலே வர பூவோட ஷேப்பிங் கொஞ்சம் ஒடுங்கி வரணும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த பின்னாடி இப்படி ஒட்டி விட்டுக்கிட்டு பின்புறத்தில் கொஞ்சம் மொனை மாதிரி இருக்குது. அதுக்காக அதை லைட்டாக ஒரு அழுத்தி அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். போக போக இதழோட சைஸை குறைச்சிட்டே வரணும். இனி இந்த சென்டரில் வந்து நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லை அந்த மகர் அந்த மாதிரி அதை நம்ம உள்ள சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே தண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்டை தான் நான் எடுத்துக்கிறேன். ஒரு தண்டும் ஒரு லீஃபும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அது டவுட்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஃப்ளவர் வீடியோ போடும்போது தண்டு ரெடி பண்ணுறது, லீஃப் ரெடி பண்ணுறது பற்றியெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம்